சென்னை திருவெற்றியூர் தாங்கல் பகுதியில் அலி இதயத்துல்லா உள்ளிட்ட இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சிலர் சட்டப்பூர்வமாக மாட்டிறைச்சி கடை நடத்தி வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பாரத முன்னணி அமைப்பின் தலைவர் சிவாஜி என்பவர் தனது ஆதரவாளர்கள் மற்றும் போலீசாருடன் வந்து பசு மற்றும் கன்றுக்குட்டிகளை வெட்டுவதாக கூறி இறைச்சி கடை உரிமையாளர் அலியின் வீட்டின் கதவை தட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் நள்ளிரவில் திரண்டு சிவாஜியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சிவாஜியை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். பண்டிகை காலங்களில் மாடு குர்பானை கொடுப்பதை தடுத்து சிவாஜி பணம் பறிக்கும் நோக்கில் இவ்வாறு செயல்படுவதாகவும் அவர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் வியாபாரிகள். இதனை வலியுறுத்தி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் ஹாரூன் ரசீது மற்றும் கட்சி நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மாட்டிறைச்சி வியாபாரிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹாரூன் ரசீது, உணவு உரிமைக்கு எதிராக செயல்பட்டு மத உணர்வுகளை தூண்டி பணம் வசூலிக்கும் நோக்கில் செயல்பட்ட சிவாஜி மீது காவல்துறை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விவகாரத்தை நாங்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு செல்ல உள்ளோம் என தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பகுதியிலே கடந்த வியாழக்கிழமை ஸ்வாஜி என்பவர் இந்த பகுதியிலே வந்து மாட்டிறைச்சி விற்பனை செய்யக்கூடிய கடைகளிலே நள்ளிரவு 12 மணி அளவில் தகராறு செய்து கடைகளை திறங்கள், மாடுகளை நான் பார்க்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்த நள்ளிரவிலே இங்கு கூடிய அனைத்து சமுதாய மக்களும் சிவாஜியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கலைந்து சென்றிருக்கின்றார்கள். திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு மாட்டிறைச்சி விற்பனையை தடுத்து நிறுத்துவதோடு அதன் மூலம் பணம் பறிக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு அன்றைய தினம் நள்ளிரவிலே சிவாஜி தகராறு செய்திருக்கின்றார். இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட மாட்டிறைச்சி கடைகள் இருக்கின்றன. அந்த கடைகளை அனைத்து சமுதாய மக்களும் நடத்துகின்றார்கள். திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கடைகளில் புகுந்து மாடுகள் அனுமதியின்றி அறுக்கப்படுவதாக ஒரு தவறான குற்றச்சாட்டை கூறி காவல்துறை உதவியோடு சிவாஜி தகராறு செய்திருக்கின்றார். இந்த பகுதி மக்கள் போராட்டத்தின் விளைவாக காவல்துறை அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இன்றைக்கு 5 நாட்கள் ஆகின்றன. இதுவரை கைது செய்யப்படாமல் அவர் வீட்டிலே வசித்து வருகின்றார். ஆனால் காவல்துறை அவரை நாங்கள் தேடுகிறோம் என்று கூறி வருகின்றது. காவல்துறை ஒருதலை பட்சமாக நடப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகின்றோம். இன்று இரவுக்குள் காவல்துறை சிவாஜி என்பவரை கைது செய்ய வேண்டும். அந்த தாங்கல் பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலை உருவாக்க திட்டமிட்ட சிவாஜி அவர்களை இன்று இரவுக்குள் கைது செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த பகுதி மக்களோடு இணைந்து நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம். இஸ்லாமிய மக்கள் தாக்கப்பட்டதாக நேற்று காவல் நிலையத்தில் இந்துத்துவ நிர்வாகிகளோட காவல் அன்றைய தினம் சிவாஜி மற்றும் 3 நபர்கள் வந்திருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பகுதியிலே திரண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்கள் திரண்டு அந்த 3 நபர்களையும் துரத்தி இருக்கின்றார்கள். ஒரு விரல் கூட அந்த 3 மீதும் யாருடைய விரலும் படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் திட்டமிட்டு தாக்குதல் நடந்ததாக திட்டமிட்டு ஒரு பொய்யை பரப்புகின்றார்கள். சிவாஜி இது போன்ற செயல்களிலே பல பகுதிகளில் ஈடுபடுவதாக தகவல்கள் வருகின்றன. பல்வேறு பகுதிகளிலே சென்று மாட்டிறைச்சி அறுப்பவர்களிடம் நீங்கள் அனுமதியின்றி அறுக்கிறீர்கள் என்று அவர்களிடம் தகராறு செய்து பணம் பறிப்பதாக தகவல் வருகின்றது. உடனடியாக சிவாஜி அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இது மாதிரி
தாவேக்கால அங்கம் வகிக்கிறீங்க. இது மாதிரி முதல்வர் வரைக்கும் நீங்க கொண்டு போவீங்களா இந்த நிகழ்ச்சி? நிச்சயமாக அமைச்சர்கள்ட்ட எல்லாம் சொல்லியாச்சு. நாம கடந்த பக்ரீத் பண்டிகையின் போது இது போன்ற அங்கங்கே சில சம்பவங்கள் நடைபெற்றன. அமைச்சர்கள் அதிகாரிகள் மூலமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவற்றையெல்லாம் நாம் தடுத்து நிறுத்தினோம். இந்த பிரச்சனையும் அமைச்சர்களிடம் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. விரைவில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகின்றோம். நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலே மிகப்பெரிய போராட்டம் நாங்களே நடத்துவோம். ஏன்னா இது தொடர்ந்து வர்றதுனால திமுக தான் ஆதரவா இருந்தது, தாவேக்கா எதிராக நடக்குது. ஏன்னா உடனடியா கைது நடவடிக்கை, இதுவே திமுக ஆட்சியா இருந்தா உடனடியா நடவடிக்கை எடுக்கப்பட்டு இங்க உள்ள பகுதிவாசிகள் திமுகவாக இருந்தா உடனடியா நடவடிக்கை எடுப்போம். கடந்த கால ஆட்சிகள் அப்படி எதுவும் நடக்கல. நிறைய சம்பவங்கள் நாங்கள் ஒவ்வொரு வருடமுமே இதை சந்தித்து வருகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றது. அதிகாரிகளிடம் நாம் முறையிடுகின்றோம், அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதே போல இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது, அதிகாரிகளிடம் முறையிட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று நம்புகின்றோம்.